ஏமா சொல்லுப்பா. அமாவாசைக்கு சாப்பாடு செஞ்சு சாமிலாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டாச்சுப்பா, சாப்பிடலாம்ண்ணா. இங்கே பார்த்தோன்னா இத்தனை பேர் சாப்பாடுக்காக வெயிட்டிங்க. ஆனால் நீ என்னடனா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு காமிப்பேன்னு சொல்கிற. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைப் தான் ஃபர்ஸ்ட்டு காமிக்கணும். அவங்க நம்மளோட விருந்தாளி அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருக்குன்னு தெரியணும்ல. சரி, அதனாலப்பா சாப்பாடு சூப்பர் நம்ம வீட்டில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசைனா உப்பு பருப்பு வைப்போப்பா. உப்பு பருப்பு வச்சுக்கலாம் கொஞ்சமாக, சரியா? ஓகே. அப்புறம் சாம்பார், அவரைக்காய், காய்கறிலாம் இன்னைக்கு நிறையா, கேரட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய், மாங்காய் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார். ஆமாப்பா. ரசம் ரசம் அவங்களையும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடை ஒரு போதும் அடிக்கிட்டே போய் வச்சுக்கலாம். அப்புறம் 2 வச்சுக்கலாம்ப்பா. அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குப்பா, அது முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்து வச்சுக்கலாம்பா. அப்புறம் பாயாசம் கடைசியா பாயாசமும் செஞ்சாச்சுப்பா நம்ம வீட்டில். சூப்பர்மா. இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு இதுதான். ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம்னாப்பா? இல்லை. இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு எங்கள் வீட்டில் இதுதான்ப்பா. விருப்பம் போல சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா சாப்பிடலாம்.